ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. உன் பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது. உன் மலை போன்ற கஷ்டத்தை பனி போல விலக வைப்பேன். வீணாக கலங்காதே. இங்கே பார் என்னை. உன் சாயப்பா உயிரோடு தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு எங்குமே செல்ல மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருப்பேன். எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய். அது முற்றிலும் தவறான எண்ணம். உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் இந்த நிலைக்கு இழுத்துச் சென்று விட்டன. கவலை வேண்டாம், எல்லாம் முடிவுறும். நம்பிக்கையோடு செயல்படு. எப்போது என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன் கேள். உன் கண்ணீரை வீணாக்காதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. நீ அவர்களை பற்றியே யோசித்து மன சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது. அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று நான் கூறவில்லை. அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் நல்ல விதமாக மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை விரைவில் பெறுவாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. நீ கவலைப்படாமல் செல். உனக்கென்று நான் எழுதியதுதான் நடக்கும். அதை மீறி எதுவும் நடக்காது. மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று இருக்கும் உன்னை நான் எப்படி காயப்படுத்துவேன்? தைரியமாக இரு. விதை என்பது சிறிதளவில் தான் இருக்கிறது. அது என்ன செய்துவிட முடியும் என்று நினைப்பவர்கள்தான் உன்னை சுற்றி இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் நீ உன்னை சிறுமையாய் எண்ணாதே. உன்னை உனக்குள் இருந்து வெளியில் வந்து ஊக்குவித்து நடத்தி செல். நிச்சயம் நீ காணும் வெற்றி எவ்வளவு உயரம் என்று சொல்ல முடியாததாயிருக்கும். அவைகள் அனைத்தும் என்னவென்று நீ அறிய மாட்டாய். வெளியில் உனக்கு அன்பானவர்கள் இருந்தாலும் உன்னை முழுவதும் புரிந்து கொண்ட உன் சாய்தேவா உனக்குள் இருக்கின்றேன். எனக்கு தெரியும் உன் நேர்மறை எதிர்மறையான எண்ணங்கள். அவைகள் அனைத்தும் புரிந்தவர் உன் சாயப்பா. ஆனால் அவர்களுக்கு அது தெரியாதல்லவா? அதனால்தான் சில நேரம் உன் மனம் ரணங்களாய் புண்ணாகிறது. அப்போது உன் மனதில் கோபம், வருத்தம், அழுகை, வலி என அனைத்தும் தாண்டவமாய் உன்னை படுத்தும். உன்னை எப்போதும் என் கண் பார்வையில் வைத்து பார்க்கிறேன். எப்போதும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை பிரதிபலிக்கச் செய்வேன். மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறையை தூக்கி எறிந்து அந்த தருணத்தில் இருந்து நீ எழுந்து வா. நீ யார் என்று உன்னை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்பே நீ யார் என்று நான் உனக்கு முன்னதாகவே நான் அறிவேன். மாற்றான் ஒருவனை பார்த்து உடனே நீயும் அப்படி இருக்க ஆசைப்படாதே. முதலில் உன்னை போல் திடமாக செயல்படுவதற்கு யார் ஆசைப்படுகிறார்கள் என்று தெரிந்து கொள். யாராவது உன்னை பார்த்து வருத்தத்துடன் பேசினால் உடனே அவனிடம் உன் ரகசியம் எதுவாக இருந்தாலும் மயங்கி பேசிவிடாதே. யார் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களிடத்தில் நீ யார் என்று காட்டிவிடு. யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், ஆனால் அவர்களிடத்தில் நீ யார் என்பதை நிரூபித்து காட்டிவிடு. நீ யார் என்பதையும் மறந்து விடாதே. உன்னை மதித்து கௌரவித்தால் மட்டுமே மரியாதை கொடு. நீர் யார் என்று யாரும் உன்னை கேட்கவில்லை என்று யாருக்காகவும் அழுது விடாதே. எவரும் உனக்காக அழப்போவதில்லை. எப்போதும் நீ நீயாகவே இருக்க வேண்டும். மரியாதை என்பது தானாக வர வேண்டும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. அவனுக்காக நீ மாறினால் உன்னை நீயே நான் யார் என்று கேட்பாய். உனக்காக வெற்றி கொடி பறக்கப் போகிறது. நான் இருக்கிறேன் பிள்ளையே, பழகிக்கொள். கவலைப்படாமல் இருக்க பழகிக்கொள். காத்திரு, உனக்காக நான் இருக்கிறேன். என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன். அதுவரை
பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் மட்டும் இரு. எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாட்டோடு செய். பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் செயல்களை நம்பாமல் செய்தால் எப்படி? எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டுவிடுவேனா? நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு மட்டும் இரு. நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். உலக அனுபவங்களை எடுத்துப்பார். இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றியுடன் இருப்பார்கள். அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். நீ உன்னுடன் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவுமே நடக்காது. உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் உன் சாயப்பா துணை நிற்பேன். உன்னை செல்லா காசாக நினைப்பவர் மத்தியில் எனது குழந்தையாக உன்னை கன நேரத்தில் உச்சத்தில் உயர்ந்து உயரிய நிலையை அடைய வைப்பேன். உனக்கு நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியபடி விரைவில் ஒரு நிரந்தர இடத்தில் அமர வைக்கப் போகிறேன். உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் இது. யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் வியக்கும் நேரம். தத்தளித்து கொண்டு இருந்த உன்னை எனது கரம் கொடுத்து இழுத்து வந்திருக்கிறேன். இனி உனது காலம் நீ மற்றவர்கள் உதவியை நாடியது விலகி நீ நால்வருக்கு உதவி செய்ய முன்வரும் கால நேரம் இது. உதவி என்று கேட்டால் முடிந்ததை செய்துவிடு. விரும்பிய வாழ்க்கை உனக்கு விரைவில் கிடைக்கப் போகிறது. உனது எதிர்காலத்தை நான் எனது எழுதாணி கொண்டு எழுதியிருக்கிறேன். இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாக போகிறது. எதை பற்றியும் எவரை பற்றியும் கவலையின்றி இரு. எனது கண்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது. முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வை. நீ தேடிச் சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது. கவலைகளுக்கு என்றும் இடம் தராமல் மனம் தளராமல் இரு. உனக்காக அப்பா எனது தர்பாரில் காத்து கொண்டிருக்கிறேன். எதற்காகவும் குழம்பாதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். நீ உயிராய் நேசித்த உறவு, உன்னை விட்டு விலகிய உறவு, உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் உன்னை வந்து சேரப்போகின்றது. நீ இனிமேல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க போகிறாய். உன் துன்பம் அனைத்தையும் என் மீது இறக்கி வை. நான் அதை சரி செய்கிறேன். உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய், செதுக்கப்படுகிறாய். அதனால் வலிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள். புன்னகையுடன் ஏற்றுக்கொள். நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்வில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டாகும். எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப் போகிறது. பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி ஆனந்தமாக காலம் உனக்காக காத்திருக்கிறது. இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது. எனது பரிபூர்ண அருளும் ஆசியும் என் பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. ஓம் சாய்ராம்.